Hi students, Unit 8, Exercise 8.2, Coefficient of Variation topic la பார்த்துட்டு இருக்கோம். Question number 6. Given question, the time taken in a minutes. So time பத்தி தான் இதுல ப்ராப்ளம் பார்க்க போறோம். So அந்த டைம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா hours, minutes, seconds கொடுக்கலாம். ஆனா அவங்க இதுல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா minutes யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. To complete a homework by 8 students. ஸோ 8 ஸ்டூடெண்ட் வந்து ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த டைமிங்கை தான் இங்கே நோட் பண்ணியிருக்கோம். இன் ஏ டே ஆர் கிவன் பை. ஸோ ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எவ்வளோ டைம்ஸ் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறாங்கன்றது தான் இங்கே டைமிங்கே எடுத்துக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்? 8 ஸ்டூடெண்ட். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 8. ஸோ இதை நம்ம ஸ்மால் லெட்டர் எனக்கு யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் 38 minutes, 40 minutes, 47 minutes, 44 minutes, 46 minutes, 43 minutes, 49 minutes, 53 minutes. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் டிஃப்ரெண்ட் மினிட்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க, ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ இது யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்க போறோம்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? CV ஈக்குவல் டு, நான் இப்போ எழுதல, என்ன நான் லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ண போறேன். CV ஈக்குவல் டு சிக்மா பை x bar into 100%. ஸோ பாயாரம் சொன்னால் புரியாதுன்னு எழுதிட்டேன். சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. ஸோ அப்போ நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடினா சிக்மாவும் வேணும், எக்ஸ் பாரும் வேணும். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம 5th ப்ராப்ளம் போட்டிருக்கோம், அதே மாடல் தான். ஸோ இப்போ நம்ம சிக்மா வேல்யூ எக்ஸ் பார் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ் பார், அப்போ நமக்கு என்ன வேணும்? எக்ஸ் வேல்யூ. ஸோ எக்ஸ் வேல்யூ முதல்ல என்ன பண்ணிக்கோங்க, அசெண்டிங் ஆர்டரில் இருக்குங்க, அது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு கிவன் வேல்யூஸை பாருங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே இல்லை, ஆல்ரெடி சென்டரில் 43 இருக்குது. ஸோ அப்போ ஆர்டர் பண்ணிப்போம். அசெண்டிங் ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஸோ AD first one 38, 40, 43, 44, 46, 47, 49, 53. ஸோ கவுண்ட் பண்ணிப்போம். 1 2 3 4 5 6 7 8. எப்பவுமே இதை கவுண்ட் பண்ணிக்கோங்க எழுதுனதுக்கப்புறம். ஏன்னா இதில் ஏதாவது நம்ம ஒன்று விட்டுட்டுனா கூட ஆன்சர்ஸ் வராது. ஸோ நம்ம எக்ஸ் பார் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா சம்மேஷன் எக்ஸ் பை என். சம்மேஷன் எக்ஸ் மீன்ஸ் எக்ஸ் வேல்யூ ஃபுல்லாக ஆட் பண்ணணும். 38 + 40 + 43 + 44 + 46 + 47 + 49 + 53 divided by small letter means number of. So number of நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான் 8. அப்போ இந்த ஃபுல் வேல்யூஸ் என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃபுல் வேல்யூ ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 360/8. ஸோ இது 8 டேபிள் 36 வராது. அப்போ நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணுவோம். 2 table means இது 4 times வரும். 1 2 is 2, balance 1, 8 2s are 16, balance 3. ஸோ நமக்கு என்ன தெரியும்? நெக்ஸ்ட் 4 டேபிளில் பண்ணுங்க, சாரி 2 டேபிளில் பண்ணுங்க. 2 டேபிள் 9 0ன்னு வரும். மறுபடியும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. 45 × 2 90. ஸோ அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் நமக்கு என்ன வந்திருக்கு? 45. ஸோ எக்ஸ் பார் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சிக்மா கண்டுபிடிக்கணும். சிக்மா கண்டுபிடிக்க நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஈஸியாக இது யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அன்குரூப்டு மீன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். சேம் அதே தான். ஸோ அந்த மீன் மெத்தடுக்கு நமக்கு ஃபார்முலாஸ்க்கு என்னெல்லாம் தேவை? எக்ஸ் வேல்யூ வச்சு நம்ம டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் வேல்யூ ஆல்ரெடி அசெண்டிங் பண்ணிட்டோம், 38. ஸோ இப்போ எல்லா எக்ஸ் வேல்யூ எழுதியாச்சு. நம்ம டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ் பார் வேல்யூ தான் நமக்கு என்னது? 45. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிக்கோங்க, எக்ஸ் மைனஸ் 45. உங்களுக்கு ஃபார்முலா புரியுன்றது நான் தனித்தனி எழுதி காமிச்சேன். ஸோ டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 45. ஸோ ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூ 45 சப்ராக்ட் பண்ணுங்க. 38 - 45 நமக்கு என்ன வரும்? 7. So biggest number -7. 40 - 45 -5. 43 - 45 -2. 44 - 45 -1. 46 - 45. So இதுதான் biggest value +1. 47 - 45 2. 49 - 45 4. So next 53 - 45 subtract பண்ண நமக்கு என்ன வரும்? 8 வரும். ஸோ 8 வேல்யூ எழுதியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயர் பண்ண வேண்டியது தான். டி ஸ்கொயர் நம்பர் இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணுங்க. 4 7 7s are 49, 25, 2 2s are 4, 1 1s are 1, சேம் 1 தான். 2 2s are 4, 8 8s are, sorry 4 4s are 16, 8 8s are 64. ஸோ ஃபார்முலா நமக்கு என்னது? சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் டி ஸ்கொயர் பை ஸ்மால் லெட்டர் என். ஸோ சம்மேஷன் டி ஸ்கொயரை நம்ம இந்த டி ஸ்கொயர் வேல்யூ ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஃபுல் வேல்யூஸை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 164 வரும். ஸோ சம்மேஷன் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 164. ஸோ இதான் நமக்கு தேவையானது. 164/n8. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை டிவிஷன் பண்ணி லாங் டிவிஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 164/8 டிவைட் பண்ண போகிறோம். 1 8 is 2 8s are 16 வந்துடும். ஸோ அப்போ 0 ஆகிட போகுது. அடுத்த வேல்யூ 4.
ஸோ 4 இந்த 8 கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆகுதல் என்ன பண்ணி நம்ம வேல்யூஸை கீழே கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ கீழே கொண்டு வரணும் நம்ம என்ன பண்ண முடியும், வேல்யூஸ்க்கு பாயிண்ட் வைக்கணும். ஸோ ஜென்ரல் டிவிஷனில் 1 டைம்ஸ் ஒரு வேல்யூ தான் கொண்டு வரணும். அடுத்த வேல்யூ நம்ம கொண்டு வர போகிறோம் என்ன பண்ணணும், மேலே ஒரு 0 சேர்த்து கீழே நம்ம என்ன பண்ணிக்கணும் 0 சேர்த்துக்கணும். ஸோ அப்போ நம்ம எப்போ என்ன பண்ணிச்சு 40 வந்தாச்சு. 40 நமக்கு எப்போ வரும் பாருங்க, 5 8s 40 வருமா. ஸோ இந்த 0 இங்கே போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பாயிண்ட்ஸ் வச்சுக்க போகிறோம். ஸோ இங்கே பாயிண்ட் வைக்கிறதால தான் அடுத்த வேல்யூஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு பாயிண்ட் வேல்யூ வராது, 0ன்னு வந்துச்சு. அப்போ 20.5 தான். ஸோ அந்த 20.5 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் லாங் டிவிஷனில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லாங் டிவிஷன் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், வேல்யூஸை நம்ம 2 தான் பேக் சைட்லேருந்து போட்டுட்டு வருவோம். அப்படி பார்த்தா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது 20 இருக்குது. இந்த 20 நமக்கு நியரஸ்ட் என்ன வரும் பாருங்க, 4 4s 16. ஸோ இதான் நமக்கு நியரஸ்ட்டாக வரும். ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், வேல்யூஸ் 4ன்னு வந்துச்சு. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4 2s 8. இப்போ 8 பக்கத்தில் 1 போடணுமா 2 போடணும்னு யோசிக்கணும். அதே மாதிரி இங்கே வேல்யூஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாயிண்ட் மேலே வச்சுருங்க. அடுத்த 2 டிஜிட் நம்ம கொண்டு வரணும். இங்கே வேல்யூ இல்லாத 0s இருக்குது. 5 0ன்னு கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ 81 82ன்னு கம்பேர் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 0ன்றதால 5 10ன்னு ட்ரை பண்ணுவோம். 5 5s 25 பேலன்ஸ் 2. 8 5s 40. 40 + 2 42ன்னு வருது. ஸோ நெக்ஸ்ட் 6ல் ட்ரை பண்ணுவோம். 6 6s 36 பேலன்ஸ் 3. ஸோ பேலன்ஸ் 3 வச்சுட்டு 8 6s நமக்கு என்ன 48. 48 × 3 நமக்கு ஆட் பண்ணும்போது என்ன வேல்யூஸ் வரும், 51ன்னு வரும். ஸோ 51 516. ஸோ இது ஹையஸ்ட்டாக இருக்குது, நம்ம 5 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போது இங்கே 5 இந்த இடத்துலையும் 5. அப்போ நமக்கு வேல்யூஸ் 425. ஸோ இது சப்ராக்ட் பண்ணால் நம்ம பேலன்ஸ் என்ன வரும் 25. ஸோ இங்கே ஆல்ரெடி பாயிண்ட்ஸ் வச்சதால இங்கே நிறையா 0s இருக்கும். அடுத்த 2 zeros கீழே கொண்டு வாங்க, 0 0ன்னு இருக்கும். அடுத்து இந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 5 2s 10ன்னு வரும். ஸோ நமக்கு 2 டிஜிட்டாக வந்தால் என்ன பண்ணுவோம், அந்த 1 டிஜிட் 0s இங்கே சேர்த்துக்கிட்டு அடுத்த 1 என்ன பண்ணுவோம், அந்த 10ல் 0 இங்கே போட்டுப்போம். 1 என்ன பண்ணுவோம், இந்த 8ஓட ஆட் பண்ணுவோம். 8 + 1 9. ஸோ இப்போ இந்த 9 கூட 1 போகணுமா 2 போகணுமான்னு கேல்குலேட் பண்ணிட்டு பார்த்துட்டே வாங்க. ஸோ நம்ம 1 2ன்னு ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 கொடுத்தா 901 × 1 சேம் அதே தான் வரும் 901. அடுத்து 2 கொடுத்து பாருங்க, 902 × 2 = 2 2s 4 0. 9 2s 18. ஸோ 1804 வருது. நெக்ஸ்ட் 3 கொடுத்து பார்ப்போம். 3 3s 9 0. 9 3s 27. 2709. 2500 தான் இருக்குது. ஆனால் நமக்கு யூஸ் பண்ணலாம் 2வே யூஸ் பண்ணிப்போம். இங்கே மேலேயும் 2 கொடுங்க, இங்கே சைட்லேயும் 2 கொடுங்க. வேல்யூஸ் நமக்கு என்ன வந்திருக்கு 1804ன்னு வந்திருக்கு. நமக்கு 2 பாயிண்ட் வேல்யூ போகிறோம் 4.72ன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ நான் இதை டிவைட் பண்ணுறேன். எனக்கு டிவிஷன் பண்ணதுக்கு வேல்யூஸ் என்ன வந்தது 20.5ன்னு வந்துச்சு. இது ரூட் எடுத்தால் நமக்கு என்ன வந்துச்சு சிக்மா = 4.52ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ இதுதான் நம்ம சிக்மா கண்டுபிடிச்சது. கொஷினில் இந்த சிக்மா எக்ஸ் பார் இதெல்லாம் எதுக்காக கண்டுபிடிச்சோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுக்கு. ஸோ அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா நான் எழுதிட்டேன். சிக்மா அண்ட் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சாச்சு. சிக்மா வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது 4.52ன்னு கண்டுபிடிச்சோம். பை எக்ஸ் பார் 45ன்னு கண்டுபிடிச்சோம் இன்ட்டு 100%. ஸோ இங்கே பாயிண்டில் இருக்குது. இப்போ இங்கே 2 பாயிண்ட்ல இருக்குது. அப்போ 2 zeros. அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதுமா, 4.52 × 100 பை 45 × 100 இன்ட்டு ஆல்ரெடி அங்கே இருக்க 100%. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும் பாருங்கள், மல்டிப்ளை பண்ணும்போது 452 மாறிடும். பை இது அப்படியே இருக்கட்டும், ஏன்னா இந்த இதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. ஏன்னா பாயிண்ட் வேல்யூ மட்டும் தான் நமக்கு இன்டிஜர் பார்ட்டாக மாற்றணும். இந்த 100 கேன்சல் பண்ணுறங்க, பேலன்ஸ். அப்போ நம்ம என்ன ஜென்ரலாகவே டிவைட் பண்ணிப்போமா. ஸோ பேலன்ஸ் 452ன்னு இருக்குது. டிவைடில் 45 இருக்குது. 10 45s 450. பேலன்ஸ் 2 இருக்கும். இதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் வச்சு ஜீரோஸ் ஒவ்வொரு வேல்யூ தான் கொண்டு வரணும், ஏன்னா ஜென்ரல் டிவிஷன் 20 நமக்கு பத்தாது. ஸோ இப்போ அடுத்த டிஜிட் கொண்டு வர நம்ம என்ன பண்ணணும், மேலே ஒரு 0 அனுப்பிட்டு தான் கீழே இன்னொரு 0s நம்ம போடணும். அப்போ 200ன்னு வருது. 145 is 45. 2 45s 90. 3 45s ஸோ 4 டைம்ஸ் தான் நமக்கு என்ன வரும் 90 90 180 வரும். 5 டைம்ஸ் மீன் 115 வரும். சாரி 215 வரும். ஸோ அதிகமாகிடும். நமக்கு என்ன ஆகும் 4 டைம்ஸே போதும். 4 × 90 180 வரும். 4 இன்ட்டு கிடையாது, 45 × 4 நமக்கு என்ன வரும் 180. ஸோ இப்போ 180 வந்துடுச்சு. ஹவு many டைம்ஸ் நமக்கு வந்திருக்கு 4 டைம்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ அப்போ மேலே 4 போடுங்க. அப்போ ஆன்சர்ஸ் நமக்கு எதில் வருதுன்னு பாருங்கள், 10
0.4 percentage CV equal to. So next question number 7. The total marks scored by 2 students. So 2 student ஓட total marks கொடுத்திருக்காங்க. சத்யா and வித்யா, அந்த 2 ஸ்டூடெண்ட்டும் சத்யா and வித்யா in 5 subjects. So 5 subject ஓட total கொடுத்திருக்காங்க 460 and 480. சத்யாவோட மார்க் வந்து 460, வித்யாவோட மார்க் வந்து 480 வித் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ அவங்க மார்க்கோட என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வித்யாவோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 4.6, சத்யாவோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 4.6, வித்யா செகண்ட் இருக்காங்க, அவங்களோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2.4 கொடுத்துருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லி ஹூ இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் இன் எ பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இன்னும் யார் வந்து என்ன பண்ணணும், மார்க்ஸ் வந்து யோசிக்கணும், நிறையா மார்க் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எதுவும் கேட்கல, ஹூ இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் அதான் நம்ம கேட்டிருக்காங்க. இதில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேர்டு இருக்கிறத பார்த்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னா இங்கே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடியே நான் சொல்லியிருக்கேன், இது கோஎஃபிஷியன்ட் டாபிக். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனா என்னன்னு சொல்லியிருக்கேன், வேரியேஷன் மீன்ஸ் ஏதாவது 2 பேருக்கு வேரியேஷன் கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். கோனாலே 2 பேர் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ 2 பேர் இருக்காங்க பாருங்க, சத்யா வித்யான். ஸோ இவங்க 2 பேர் கம்பேர் பண்ணுறதால நம்ம என்ன பண்ணணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இல்லை சத்யா இல்லை வித்யா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சம்மோட நேமுக்கு. ஸோ இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ எதை 2 கம்பேர் பண்ணாலும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி 2 பேர் இருக்கிறதால 2 பேருக்குமே நம்ம தனித்தனியாக தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் நமக்கு என்னெல்லாம் தெரியும் பாருங்க, இவங்களோட டோட்டல் வேல்யூ தெரியும். ஸோ டோட்டல் வேல்யூனா அவங்க மார்க்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்னா அது ஃபுல்லாக ஆட் பண்ணது சம்மேஷன் எக்ஸ் இதெல்லாம். ஸோ 5 சப்ஜெக்ட் இது தெரியும் நமக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதான் தெரியும். ஸோ இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். 2 பேர் இருக்கிறதால 2 பேருக்கு நம்ம என்ன பண்ணணும், தனித்தனியாக தான் கண்டுபிடிக்க போகிறோம் எல்லாத்தையுமே. ஸோ சத்யா ஃபஸ்ட்டு கொடுத்ததால சத்யா ஃபஸ்ட்டு நான் கம்பேர் பண்ணுறேன், வித்யா கொடுத்ததால அடுத்து வித்யா. ஸோ ஃபஸ்ட்டு சத்யான்றதால ஃபார் சத்யா, நெக்ஸ்ட் வித்யா கொடுத்துருக்காங்க, அதில் ஃபார் வித்யா. ஆர்டர் படியே போய்ட்டு நமக்கு என்ன இருக்கும், ஈஸியாகவே இருக்கும். ஸோ நமக்கு என்னெல்லாம் தெரியும் பாருங்கள், சம்மேஷன் எக்ஸு, எக்ஸ்னா அவங்களோட மார்க்ஸ் தான் இதில் எக்ஸு. சம்மேஷன் எக்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. சத்யாவோட மார்க்ஸ் என்னது 460. அவங்க எத்தனை சப்ஜெக்டில் மார்க் எடுத்தது 5 சப்ஜெக்ட் தான், ஸ்மால் லெட்டர் என் 5. அவங்களோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு 4.6. நெக்ஸ்ட் வித்யா அது எழுதிப்போம். வித்யாவோட டோட்டல் மார்க்ஸ் என்ன 480. அவங்களும் எத்தனை சப்ஜெக்ட் தான், இது 5 சப்ஜெக்ட் தான். அண்ட் அவங்களோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா 2.4. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராப்ளத்தில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ ஆல்ரெடியே சொன்னேன், கம்பாரிசனாக நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் நம்ம ஃபார்முலா என்னது, சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. சிக்மா இருக்குது, எக்ஸ் பார் நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஸோ 2 பேருக்குமே எக்ஸ் பார் கண்டுபிடிங்க. எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என்ன தானே. ஸோ சம்மேஷன் எக்ஸோட வேல்யூ 460 by 5 சப்ஜெக்ட் தான். 1 5 is 5, 9 5s are 45, பேலன்ஸ் 1 இருக்குமா, 2 5s are 10. ஸோ இதில் எக்ஸ் பார் இவங்களுக்கு என்னது 92. வித்யாவோட எக்ஸ் பார் 92. அடுத்து இவங்களுக்கு சத்யாவோட கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வித்யா கண்டுபிடிக்க போகிறோம். வித்யாவுக்கு எக்ஸ் பாருக்கு சேம் ஃபார்முலா தான், சம்மேஷன் எக்ஸ் பை என். சம்மேஷன் எக்ஸோட வேல்யூ 480 by 5 times. சேம் அதே மாதிரி தான். 9 5s are 45. ஸோ 45 யூஸ் பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் 3 இருக்குமா. ஸோ 30 எப்போ வரும் நமக்கு 6 times, அப்போது 96. இவங்களோட எக்ஸ் பார் நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு 96. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் தான் கண்டுபிடிக்கணும் நமக்கு, அதான் இம்பார்ட்டன்ட். ஸோ 2 பேருக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், சிவி ஈக்குவல் டு 2 இடத்துலையும் ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதில் 1 times எழுதுனா போதும், சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. ஸோ இவங்களோட சிக்மா 4.6 பை எக்ஸ் பார் என்ன கண்டுபிடிச்சோம் 92 இன்ட்டு 100%. நெக்ஸ்ட் இவங்களுக்கு கண்டுபிடிக்கணும்ல, சேம் சிவி ஈக்குவல் டு சிக்மா வேல்யூஸ் நமக்கு என்ன தெரியும், இவங்களுக்கு 2.4 பை எக்ஸ் பார் 96 இன்ட்டு 100%. ஸோ சத்யா வித்யாக்கு நான் 2த்துமே திருப்பி எழுதி வச்சுருக்கேன். ஸோ பாயிண்டில் இருக்க ஒரு வேல்யூ 4.9 இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 10ஆல் மல்டிப்ளை பண்ணுமா, 4.6 இன்ட்டு 10 பை 92 இன்ட்டு 10 இன்ட்டு 100%. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 46 பை 92 இன்ட்டு 10 இன்ட்டு 100. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா, 1 0 1 0 கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட் இது 2 டேபிள் கேன்சல் பண்ணுங்கள், இது 5 times வரும்.
4 2s are 8, பேலன்ஸ் 1 இருக்கும், 6 2s are 12. ஸோ அப்போ நமக்கு என்ன கேன்சல் ஆகுது பாருங்க, 46 ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சு, பேலன்ஸ் 5 மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம சத்யாவோட பர்சன்டேஜ் எவ்வளோ வந்திருக்கு பாருங்க, 5% வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம யார் கண்டுபிடிக்க போகிறோம், வித்யா கண்டுபிடிக்க போகிறோம். CV ஈக்குவல் 2.4/96 × 100. ஸோ இங்கேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால் 2.4 × 10/96 × 10 × 100. ஸோ இதை மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், 24 மாறிடும். இங்கே 96 × 10 இருக்கும், × 100%. 10 கேன்சல் ஆயிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கேன்சல் பண்ண போகிறோம். 5 2s are 10, இதை கேன்சல் பண்ணுங்க. வேல்யூஸ் 4 2s are 8, பேலன்ஸ் 1, 8 2s are 16 இருக்கு. ஸோ மறுபடியும் இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணுவோமா. ஸோ 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும், 124 is 24, 224s are 48. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, நியூமரேட்டரில் 5, டினாமினேட்டரில் 2 இருக்கு. ஸோ 5/2 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 2 டேபிளை டிவைட் பண்ணுங்க. 2 2s are 4, பேலன்ஸ் 1, பாயிண்ட் வச்சு என்ன பண்ணுங்க, ஒரு 0s கீழே இறக்கிக்க போகிறோம். 5 2s are 10, 2.5 நமக்கு வந்துடும். ஸோ அப்போ நமக்கு CV என்ன வந்திருக்கு, 2.5% வந்திருக்கு. ஸோ இது யாரோடது, வித்யாவோடது. ஸோ இது சத்யாவோடது, இது வித்யாவோடது. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தெரியக்கூடாது, என்ன பண்ணணும், CV1 CV2ன்னு போட்டுக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். CV1 CV2. ஸோ இந்த CV1ன்றது யாரோடது, சத்யாவோடது. CV2ன்றது வித்யாவோடது. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, யாரை வந்து இன்னும் கன்சிடர் பண்ணணும், அதாவது யார் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதிகமாக படிக்கணும்னு பார்க்கணும். சத்யா 5% வந்திருக்காங்க, வித்யா 2.5%. ஸோ அப்போ யார் கம்மியாக இருக்காங்க, வித்யா தான் கம்மியாக இருக்காங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ணணும், இன்னும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அந்த வேல்யூஸ் தான் எழுதணும். ஸோ நான் எப்படி எழுதுப்பேன்னா, CV1 CV2ன்னு 2 எழுதுறேன். ஸோ CV1ஓட வேல்யூ 5%, CV2 வந்து 2.5 இருக்கு. அப்போ எது ஹையஸ்ட், இந்த வேல்யூஸ் எந்த சைடில் பிகஸ்டாக இருக்கும் அந்த சைடு தான் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கிரேட்டஸ்ட் வேல்யூஸ். ஸோ அப்புறம் யார் அதிகமாக நம்ம இன்னும் மார்க்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொன்னோம், வித்யா. ஸோ அதை சென்டென்ஸில் நம்ம எழுதி காட்ட வேண்டாம், ஏன்னா நம்ம கேட்டிருக்காங்க, வித்யா இஸ் மோர் கன்சிஸ்டன்ட். ஸோ உங்களோட ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் இதுதான். ஃபாலோயிங் ஆர் த ரன் ஸ்கோர்டு பை அ 2 பேட்ஸ்மேன் இன் 5 கிரிக்கெட் மேட்சஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ரன்ஸ் நமக்கு என்ன பண்ணுங்க, கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது 5 மேட்சஸ்ல இருக்கிறத எழுதி வச்சிருக்காங்க. ஹூ இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் ஸ்கோரிங் ரன்ஸ். ஸோ ஃபாலோயிங் ரன் ஸ்கோர்டு பை 2 பேட்ஸ்மேன். ஸோ 2 பேட்ஸ்மேன் இருக்காங்க, பேர் டிஃப்ரெண்டாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ சச்சின் தோனி அந்த மாதிரி இருக்குன்னா, சச்சினோட 5 மேட்சஸோட ஸ்கோரு, தோனியோட 5 மேட்சஸோட ஸ்கோர் இருக்க மாதிரி லைனாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேனும் செகண்ட் பேட்ஸ்மேனும் ஸ்கோர் லைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹூ இஸ் மோர் கன்சிஸ்டன்ட். ஸோ கேட்டிருக்கேன், 2 பேர் கம்பேர் பண்ணுற மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம எதை யூஸ் பண்ணணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ நான் இது வரைக்கும் போட்ட வரைக்கும் ஸ்ட்ரைட்டாகவே சம் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரோ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் யூஸ்வல் என்ன பண்ணணும், எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். 5th சம் 6th சம்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, நான் ஆல்ரெடி நடத்திருக்கேன் 8.2ல. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை யூஸ் பண்ணி எக்ஸ் பார் கண்டுபிடிங்க, சிக்மா கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணுங்க, இந்த செகண்ட் ரோ இருக்குல்ல, அதுக்கும் அதே மாதிரி எக்ஸ் பார் கண்டுபிடிங்க, சிக்மா கண்டுபிடிங்க, அதுக்கு CV கண்டுபிடிங்க. ஸோ 2 CV வரும், இதுக்கு ஒரு CV வேல்யூ, இது CV வேல்யூ. ஸோ யார் இருக்கிறதுல லோயஸ்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.